நெல்லை வள்ளியூர்ல இருந்து நம்மளுடைய செய்தியாளர் ராஜீவ் கிருஷ்ணா இணைந்திருக்கிறார். அங்க இப்போ கனமழை பெய்து வருகிறது. அங்க கள நிலவரம் என்ன அப்படின்றத அவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம தொடரலாம். பாலா, ராஜீவ் கிருஷ்ணா, நெல்லையில கனமழை பெய்து வருகிறதா அறிகிறோம். காலையில இருந்து அதற்கான காட்சிகளை பார்க்கிறோம். நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க மழையால ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன? திலகவதி, கூடன்குளம் பகுதி அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவில் இருந்தே இந்த கனமழையானது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இன்று காலை சூரியன் என்பது தெரியவே இல்லை. மேகமூட்டத்துடன் கனமழை, அதாவது விடாமல் மழை இன்று தற்போது வரை அதிகரித்தும் மெல்லமாக தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து பெய்த தண்ணீர் வேறு, ஆறுகளில் அதிகமாக வெள்ளம் வந்தாலும் ஊர் பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையும் சேர்ந்து கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கூடன்குளம் பிரதான பகுதி தெருக்களுக்குள் புகுந்தது மட்டுமல்லாமல் அங்கு உள்ள 200 வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இடுப்பளவிலான தண்ணீர் அந்த பகுதியில் சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை கடற்கரை பகுதிகளான பெருமணல், ஊரை தாண்டி திசைநுலை, இது போன்ற பகுதிகள் அதிக அளவிலான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் கூடன்குளம் அணுமின் நிலைய ஊழியர்கள் தங்கியிருக்கும் அணுவிஜய டவுன்ஷிப்பிற்குள்ளும் அதிக அளவிலான வெள்ளம் ஏற்பட்டு அங்கும் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதின் காரணத்தினால் வெள்ளமானது அதிகரித்துதான் கொண்டிருக்கிறதை தவிர எங்கிருந்தும் இது பண்ணவில்லை. அது மட்டும் இல்லாமல் பனகுடிக்கு அருகே உள்ள 4 வழிச்சாலை புண்ணியவாளன் புறத்திலும் ஒரு 50 வீடுகளுக்குள் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. அங்கு இருந்த மக்களை அங்குள்ளவர்களே ஜேசிபி மூலமாக வீடுகளில் இருந்து வெளியேற்றி பத்திரமாக பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து கூடன்குளம் அருகே உள்ள ஆவுடையாள்புரத்திலும் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தால் அவர்களும் அங்கிருந்து மீட்கப்பட்டு அருகில் உள்ள பள்ளியில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவுகளும் தயார் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டு வருகிறது. திலகவதி, உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி ராஜீவ் கிருஷ்ணா. பாலா, நம்ம இந்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது, வட மாவட்ட மக்களுக்கு, குறிப்பாக சென்னை உட்பட திருவள்ளூர் மாவட்ட மக்களுக்கெல்லாம் போன வாரம் எது போன்ற ஒரு நிலை இருந்ததோ அதே போன்ற நிலை இப்போ தென் மாவட்ட மக்களுக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் மழை நிலவரத்தையும் நம்ம என்னன்னு பார்க்கலாம். அங்க நம்மளுடைய செய்தியாளர் சுந்தர மகேஷ் இணைந்திருக்கிறார். சுந்தர மகேஷ், தென்காசியில என்ன நிலைமை? அங்க வெள்ளமாக ஆர்ப்பரித்து மழைநீர் ஓடுவதை பார்க்க முடிகிறது. குடியிருப்பு பகுதிகளில் என்ன நிலை, சாலைகள்ல என்ன நிலை, கள நிலவரத்தை விளக்குங்க சுந்தர மகேஷ். கிழக்கு தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று நள்ளிரவு முதலே மழை என்பது தொடர்ந்து பெய்ய ஆரம்பித்து விட்டது. இன்று அதிகாலையிலிருந்து பெய்ய தொடங்கிய மழை தற்போது வரை விடாமல் தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழை பெய்து வருவதன் காரணமாக குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து அருவிகளிலுமே கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குற்றாலத்தில் உள்ள பிரதான அருவியில் பாதுகாப்பு வலை தாண்டி தண்ணீர் விழுகிறது. அதே போல் பழைய குற்றாலம் அருவியிலும் தண்ணீரின் வரத்து என்பது மிகவும் அதிகரித்து படிகளில் செல்லக்கூடிய அளவில் உள்ளது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த சூழலில் ஏற்கனவே குளங்கள் அனைத்தும் நிரம்பிய நிலையில், பல்வேறு குளங்கள் நிரம்பிய நிலையில் உள்ளன. அணையை பொறுத்தவரை கருப்பாநதி அணை என்பது முக்கிய அணையாகும். இந்த கடையனூரில் உள்ள கருப்பாநதி அணை ஏற்கனவே நிரம்பிய நிலையில் உள்ளது. இங்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடையனூரை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதிக மழை இல்லாதன் காரணமாக அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து என்பது குறைந்துள்ளது. இதே போல் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை மாஞ்சோலை, காக்காட்சி, நாலுமுக்கு, ஊற்று ஆகிய பகுதிகளில் நேற்று அதிகமான மழை பெய்தது. மாஞ்சோலையை பொறுத்தவரை 135 மில்லிமீட்டரும், காக்காட்சியை பொறுத்தவரை 152 மில்லிமீட்டரும், நாலுமுக்கு பொறுத்தவரை 190 மில்லிமீட்டரும், ஊத்து பொறுத்தவரை 169 மில்லிமீட்டரும் மழை பெய்ததன் காரணமாக இந்த நீர் முழுவதுமாக மணிமுத்தாறு அணைக்கு வருவதை பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக மணிமுத்தாறு அணை என்பது அதிக காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதே போல் வரக்கூடிய அனைத்து தண்ணீரும், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் வரக்கூடிய அனைத்து தண்ணீரும் தொடர்ந்து பாபநாசம் அணையிலும் சேர்வலாறு அணையிலும் வருவதன் காரணமாக அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து என்பது 10,000 கன காலையில் இருந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் 3000 கன அடி தண்ணீர் தாமிரபரணி ஆற்றில் திறந்து விடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அதனுடைய நீரின் அளவு 15,000 கன அடியாக நீர்வரத்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்போது வேண்டுமானாலும் அங்கிருந்து நீர்வரத்து அதிகமாக திறந்து விட வாய்ப்பு உள்ளது. தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்திலும் தென்காசி மாவட்டத்திலும் மழை அளவு அதிகரித்தே வருகிறது. இன்று காலை 6 மணி முதல், அதாவது 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நம்பியாடு பகுதியில் 132 மில்லிமீட்டர் மழையும், ராதாபுரம் பொறுத்தவரை 65 மில்லிமீட்டர் மழையும், மணிமுத்தாரை பொறுத்தவரையில் 56 மில்லிமீட்டர் மழையும்,
சேரன் மகாதேவியை பொறுத்தவரை 61 மில்லிமீட்டர் மழையும், அம்பையை பொறுத்தவரை 33 மில்லிமீட்டர் மழையும், நெல்லையில் 10 மில்லிமீட்டர் மழையும், பாளையங்கோட்டையில் 18 மில்லிமீட்டரும், பாபநாசம் அணையை பொறுத்த வரைக்கும் 30 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இது 10:30 மணி அளவிலான நிலவரம். தொடர்ந்து இந்த கள நிலவரத்தை அரசு கண்காணித்து வருகிறது. ஏற்கனவே இந்த நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு தேசிய மீட்பு படையினர் அனுப்பப்பட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த கனமழை நீடிக்கும் பொருட்டு இங்குள்ள குளங்களிலும் அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளது. திலகவதி, மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறீங்க. மக்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி இருப்பார்கள் அப்படின்னே நாங்க நம்புறோம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுந்தர மகேஷ்.